வீடியோல போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு 4 கேள்வி கேட்டு தான் வீடியோ ஆரம்பிக்கணும்னு தோணுது. இப்போ அ அசோசியேட் நேஷன் டீமு மேட்ச் ஆட வந்தாலே, அதுவும் இந்தியாக்கு எகெயின்ஸ்ட் ஆட வந்தாலே, இந்தியா அப்படியே 300 அடிச்சுருவாங்க, 300 அடிச்சுருவாங்க, 300 அடிச்சுருவாங்க செம்ம ஐப் ஏத்துறானுங்க. அ டேய் என்னடா நெனச்சுட்டீங்க? நம்ம 200 அடிக்கவே திணறிட்டு இருக்கோம். நம்ம டீம் எங்கடா 300 அடிக்கும்? அ எஸ் எல்லாம் ஹிட்டர்ஸ் தான். நல்லா இது ஃபார்ம்ல இருக்காங்க. 300 அடிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலும் நீங்க குடுத்த காசுக்கு மேல கூவுறீங்கடா. ம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 250 அடிப்போமான்னு பார்க்கலாம். அதுவும் இந்த சின்ன டீம்லாம் சும்மா நாங்க வந்து மிச்சம் சாப்பிட்டு போக வரலன்ட்டு அவங்களோட டேலண்ட்ட சூப்பரா காட்டியிருக்காங்க. ஐசிசி இது வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வயலேட் சீரிஸ் குடுக்கலாம். தப்பு இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய எஃபோர்ட் போட்டுருக்காங்க. பார்ப்போம் ஐசிசி என்ன பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு நடந்த இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச பத்தி பார்க்கலாமா? அபிஷேக் சர்மா டக் அவுட். இது 3 டைம் டக் அவுட். லாஸ்ட் 70-20ல 5 டக் அவுட். என்ன ரங்கா நியாயமா இது? ஆ உன்ன எந்த அளவுக்கு ஐபிஏத்தி வச்சிருக்காங்க. நீ இப்படி பண்றது நியாயமா? இது வந்து அபிஷேக் சர்மா மேல குறை சொல்லக்கூடாது. இந்த ஜிஜியும் இல்ல இந்த ஸ்கையும் தான் கேட்கணும். ஆல்ரெடி அவர் ஸ்டொமக் இஷ்யூல இருந்தாரு. தேவையில்லாம பாகிஸ்தான் மேட்ச்ல ஆட வச்சீங்க. அ சரி ஓகே. அங்க பாகிஸ்தான் கேப்டன் கேட்டான்னு ஆட வச்சீங்க. அது கூட ஓகே. இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. அ ரெஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு சூப்பர் 8 மேட்ச் அது லாஸ்ட் மேட்ச் தானே. இல்ல தோத்தாலும் பிரச்சனை இல்லன்னு அவர ரெஸ்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் சூப்பர் 8ல டைரக்ட்டா எடுத்துன்னு வந்திருக்கலாம். ச ஸ் ம். சரி ஓகே. பார்ப்போம் ஃபார்முக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்குறேன். சூப்பர் 8ல. வந்தே ஆவணும். வேற வழி இல்ல. அப்புறம் இஷான் கிஷனோட பேட் லக் இன்னைக்கு. கால்ல பட்டு, கையில பட்டு அப்புறம் போய் போல்ட் அடிக்குது. ச்சை! பட் இருந்தாலும் ரொம்ப செம்ம ஃபார்ம்ல இருக்கிறார் இஷான் கிஷன். ஆனா இவருக்கெல்லாம் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் குடுக்காம விட்டுருக்கீங்களேடா! உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? பிசிசிஐ உங்களுக்கு இருக்குடி. அப்புறம் திலகவர்மா. எல்லாரும் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன், சுக்மன் கில்ல போட்டு அடிக்கிறதுலயே இருந்திருந்தாங்க. திலகவர்மா மறந்துட்டாங்க. திலகவர்மா எஸ் இன்ஜூரிலருந்து தான் வந்தாரு. ஓகே. பட் ஆனா இப்போ ரீசென்ட் ஃபார்ம் எடுத்து பார்த்தா 24 பாலுக்கு 25, 21 பாலுக்கு 25, 25, 25, 25 என்னப்பா 2020 மேட்ச்ல வந்து 25, 25 அடிச்சுன்னுருக்கிற? ம். ஓடிஐ ஆடுறியா? டெஸ்ட் ஆடுறியா? நீ ஃபார்முக்கு வந்தே ஆகணும் தலைவா! நீ ஃபார்முக்கு வர. சூப்பர் 8ல எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஆ நம்ப ஸ்கை ஸ்கை ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸ்கை பிரச்சனை கிடையாது. ஸ்கை வந்து மேட்ச்க்கு ஏத்த மாரி ஆடிட்டு போயிருவாரு. அதனால ஸ்கை ப்ராப்ளமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா எப்ப ஆடுவாரு, எப்படி ஆடுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஆட வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா ஆடிடுவாரு. ம். இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது யாரு? ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த சிஎஸ்கே அட்மின் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. தயவுசெய்து அந்த ஆறுசாமி ரீல தயவுசெய்து டெலீட் பண்ணிடுங்கடா டேய். ஏய் வேணான்டா. அந்த ஆறுசாமி ரீல் போட்டதுலருந்து சிவன் துபே அடிக்கவே இல்லடா. இப்ப தான் ஏதோ அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப ஆறுசாமி தயவுசெய்து எடுத்துட்டு வராதீங்கடா டேய். அ இப்ப தான் ஏதோ ஃபார்ம்ல இருக்கான். ம். இன்னைக்கு உண்மையாவே செம்மையா ஆடுனாப்புல. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கினாரு. ஓகே. பட் ஆனா அதுக்கப்புறம் அடிச்சு பிரிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம ரிங்கு சிங். ரிங்கு சிங் கிடைக்கிறதே ஒரு 4 பால் தான். அதில வந்து ஒரு 6 அடிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு 6 2 6 அடிக்கிறாரு. கிடைக்கிற பால்ல. அதனால ஓகே தான். ப்ராப்ளம் கிடையாது. இப்போதைக்கு பேட்டிங்கில யாராவது ஒருத்தர் நின்னுடுறாங்க. அதனால பேட்டிங் பிரச்சனையே கிடையாது. நம்ம எங்க தெரியுமா மிஸ் பண்றோம்? நம்மளது ஃபீல்டிங். இந்த டோர்னமெண்ட்ல மட்டுமே 9 கேட்ச மிஸ் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் ஹையஸ்ட் ஆஃப்டர் அயர்லாந்து. அயர்லாந்து 10 விட்டுருக்காங்க. நம்ம யார் கூட எங்க கம்பேரிசன்ல இருக்கோம் பார்த்தீங்களா? அ 9 கேட்சாடா விடுவீங்க? திலகர்மா நீ பேட்டிங்ல தான் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் ஃபீல்டிங்காவது ஒழுங்கா பண்ணுப்பா. நீ வந்து 2 கேட்ச் விட்டுருக்க. நீங்க கேட்கலாம், என்னடா இந்தியாவ புடிச்சு எல்லாம் நெகட்டிவாவே சொல்லினுக்கிறன்னு. பாசிட்டிவாவும் இருக்கு. நம்ப 12த் கன்சிக்யூட்டிவ் வின்னு T20 வேர்ல்டு கப்ல. எல்லாம் நம்ப 24லேருந்து பார்த்தீங்கன்னா, நாம தோத்ததே இல்ல. பார்ப்போம். அப்படியே போய் கப் அடிச்சு அடிச்சா நல்லாருக்கும்.
அடிப்போமா? ஏன்னா நம்மகிட்ட நிறைய 2024 வேர்ல்டு கப் மாதிரிலாம் கிடையாது. இந்த டைம் பயங்கர ஹெவி காம்படிஷன். இப்ப நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பர் 8 எடுத்துக்கினாவே சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே கூட ஓகே அடிச்சுருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் நம்ம உதவாங்க போறோமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சண்டே ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு அ சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. அந்த மேட்ச் எங்கேயாவது நம்ம அடி வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்க, அப்ப ரொம்ப கஷ்டம் செமிஃபைனல் உள்ள போறது. அதேமாரி லாஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஈடன் கார்டன்ல ஆட போறோம். அது வேற ஒரு பொட்டி கிரவுண்டு. அவனுங்க வரவனுங்கலாம் வேற காட்டானுங்க. நம்பளும் நல்லா பேட்டிங் வச்சுட்ருக்கோம். பட் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் என்ன இருந்தாலும் அந்த பயம் இருக்க தானே செய்யும். அப்புறம் இந்த பைசர அடிச்சு புடிச்சு எப்படியோ சூப்பர் 8க்குள்ள வந்துட்டுக்கிறானுங்க 8வது டீமா. அ எனக்கு இவனுங்க சூப்பர் 8 வந்தது கூட ஓகேங்க. ஆனா அந்த சதாப் கான் தேவையில்லாம அவங்க சீனியரு முகமது யூசுஃப நான்லாம் எங்கள எங்கள இப்படி பேசுறியே! நீ மட்டும் என்ன கிழிச்சிருக்க? நாங்க இந்தியா வேர்ல்டு கப் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கோம் 2021ல. நீ வின் பண்ணியிருக்கியான்னு கொஸ்டின் கேட்கிறேன். அ என்ன என்ன கேவலமான கொஸ்டின். அ ஆக்சுவலா அவன் ரெக்கார்ட்லாம் போய் எடுத்து பாருடா. இந்தியாவுக்கு எதிரா சூப்பரா தான் விளையாடியிருப்பான் முகமது யூசுஃப். அ ஆக்சுவலி முகமது யூசுப் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, அ அஃப்ரிடி, பாபர் அசம், அப்புறம் இந்த சதாப் கானு இவனுங்கலாம் தூக்கிட்டு யங்ஸ்டர நியூ பெர்ஃபார்மர்ஸ தேடுங்கடா. இவனுங்க இருக்கிற வரையும் பாகிஸ்தான் டீம் உருப்படாதுன்னு உண்மையா சொல்லியிருப்பாரு. அதனால தான் அந்த காண்டுல பேசியிருப்பான். வேற எதுவும் இல்ல. நம்ப ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு ஒரு சரியான தலைவலி. ஏன்னா, இவன் பதின்ன இன்ஜூரி, ரூல்ட் அவுட் வேற. அவருக்கு பதிலா வில்சன் மதுசங்காவ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஆனா, அவங்க வந்து ஸ்ரீலங்காலயே மேட்ச் ஆட போறதால ஓகே தான். குட் ரீப்ளேஸ் தான். பார்ப்போம் சூப்பர் 8ல ஸ்ரீலங்கா எப்படி பண்ண போறாங்கன்ட்டு. சரி, நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் சூப்பர் 8 பார்ப்போம். நம்ப டீம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. நம்ம ஹர்திக் பாண்டியா வேற T20ல 6000 ரன்ஸ் வேற அடிச்சு வச்சிருக்காரு. நீ வேற லெவல். நம்ம பேட்டிங்லாம் ஓகே தான். பேட்டிங்கில யாராவது ஒண்ணு நின்னு எப்படி பார்த்தாலும் நம்ம பேட்டிங்கில வந்து இஷான் கிஷன், சூர்யா இல்லன்னா ஹர்திக் பாண்டியா, நல்ல ஃபினிஷிங்கில சிவம் துபே. இவங்க 4 பேர தான் நம்பி இந்த டீமே போயிட்டுருக்கு. இதே பவுலிங்கில பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப். இவங்க 3 பேர நம்பி தான் நம்ம பவுலிங்கே போயிட்டுருக்கு. ஹர்திக் பாண்டியாலாம் நியூ பால்ல போட்டு பிரிச்சிடுறானுங்க சின்ன டீமே. இன்னும் பெரிய டீம் கிட்டலாம் போனா ஹர்திக் பாண்டியா பவுலிங் தெரில. தலைவன் எப்படி போட போறான்ட்டு. நியூ பால் தலைவன் போட்டா பயங்கரமா சூப்பரா போட்டுருவான். இல்லன்னா பயங்கரமா ரன்னு குடுத்துருவான். அந்த மாரி தான். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி சூப்பர் 8 நல்லா போணும். சூர்யா கப்ப தூக்கணும் சூர்யா விட்றாத. ஆனா இன்னொன்னு நம்ப இந்தியன்ஸ் எவனுமே செஞ்சுரி அடிக்கலையேங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. ஒண்ணும் இல்லாத இந்த பாகிஸ்தான்ல ஃபர்கான்லாம் வந்து செஞ்சுரி அடிக்கிறான். அ இந்தியா இந்தியாவிலேருந்து யார் செஞ்சுரி அடிக்க போறா? சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் யாருமே செஞ்சுரி அடிச்சதில்ல இதுவரைக்கும் T20 வேர்ல்டு கப்ல. பார்ப்போம். யாரு செஞ்சுரி அடிப்பான்னு கீழ கமெண்ட் போடுங்க. கமெண்ட்ல போட்டு வைங்க. எனக்கு என்னவோ இஷான் கிஷன் இல்ல அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பிரேக் பண்ண போறாங்க. இந்த ரெக்கார்ட. இந்த இயர் நடக்க போகுது. பார்ப்போம். ஆ ஆனா சூர்யாவுக்கு பெரிய தலைவலி. இப்போ அபிஷேக் சர்மாவா இருக்கிறதா? இல்ல சஞ்சு சாம்சனா இருக்கிறதா? ஏன்னா, இவன் டக்கா வாங்கின்னுக்கிறான். அவன் ஆனா ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுறான். ம். பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே. என்ன மிஞ்ச ஒருத்தன் வந்துட்டானே. என்ன அபிஷேக் சர்மானா கேட்ச் ஃபீல்டிங்கில கொஞ்சம் சொதப்புறாரு. சஞ்சு சாம்சனா இருந்தா விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுவான். இஷான் ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவான். ஏன்னா இஷான் கிஷன் கொஞ்சம் விக்கெட் கீப்பிங்ல சொதப்பின்னு இருக்காரு. பார்ப்போம். சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா சூப்பர் 8ல வந்து யாரு நமக்கு டஃப் ஃபைட்டா இருப்பாங்கன்னு கீழ கமெண்ட்ல போடுங்க. பார்க்குறேன். ஓகே. பாய்.